ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா அவர்கள் நடித்து ரிலீஸ் ஆகிருக்கிற கருப்பு படம் சக்கப்போடு போட்டுட்ருக்குது. நல்ல ஒரு வரவேற்பு வந்து மக்களிடத்தில் பெற்றிருக்குது. ஸோ எஃப்டிஎஃப்எஸ் வந்து லேட்டாக ரிலீஸ் ஆச்சு, ஒரு நாள் தாண்டி தான் ரிலீஸ் ஆச்சு. அதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப்டிஎஃப்எஸ் ஃபஸ்ட் ஷோ வந்து எல்லாருமே பார்க்க வந்தாங்க. குறிப்பாக வந்து டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் வந்திருந்தார். அவர் ரொம்பவே எமோஷனலாக இருந்தார். அந்த சீன்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. வேறு லெவலில் வந்து அது ரீச் ஆகிருக்கு. சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே அந்தளவுக்கு ட்ரெண்ட் ஆகிருக்கு. அவர் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்திருக்கார் போல இருக்குது. அதனால தான் இவ்வளோ எமோஷனலாக அது வந்து ஃபீல் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம தளபதியோட சிஎம்மோட ரெஃபரன்ஸுமே நிறைய இருக்குது. டைட்டில் கார்டு இருக்குது. அது போக வந்து சில ரெஃபரன்சஸுமே வந்து அதாவது ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படங்களோட ரெஃபரன்ஸுமே இருக்குது. அந்த ரெஃபரன்சஸ்லாம் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது. சூப்பராக இருக்குது. சம்பவம் பண்ணியிருக்காங்க கருப்பு படத்தில். ஆக்சுவலாக வந்து இது வந்து தளபதி அவர்கள் தான் பண்ண வேண்டிய படமா. ஏன்னா தளபதி அவர்கள் வந்து ஜனநாயகன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆர்ஜே பாலாஜி அவர்கள்ட்ட தான் வந்து கதை கேட்டிருந்தாராம். இந்த கதையை தான் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு ஆர்ஜே பாலாஜி அவர்கள். பிடிச்சி போய் உடனே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் சொல்லியிருக்காரு, கொஞ்சம் நேரம் எனக்கு டைம் வேணும், அதில் வந்து நான் வந்து சில மாடிஃபிகேஷன் நிறைய பண்ண வேண்டியிருக்கு, இன்னுமே வந்து டெவலப் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் ஆனால் தளபதி டைம் இல்லாதனால தான் வந்து அடுத்தது வந்து ஜனநாயகன் படம் ஹச் வினோத் அவர்கள்ட்ட போயிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா தளபதி அவர்கள் வந்து பாலிடிக்ஸில் என்ட்ரு ஆகி வேறு லெவலில் வேறு ஒரு இடத்துல இருக்கிறாரு. ஸோ இப்போ வந்து தளபதி அவர்கள் பண்ண வேண்டிய படத்தை சூர்யா அவர்கள் அதை எடுத்து பண்ணியிருக்காரு. வேறு லெவலில் வந்து பண்ணியிருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காரு. தரமான சம்பவமாக இருக்குது. இந்த ஒரு கம்பேக் வந்து ரொம்பவே சூர்யா ஃபேன்ஸுமே சரி, சூர்யா ரசிகர்களும் சரி, திரைப்பட ரசிகர்களுமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து அவரோட கம்பேக் வந்து முரட்டுத்தனமாக இருக்கணும் அப்படிங்கிறத கருப்பு படம் அதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்குது. இந்த படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து அவங்க ரோலை வந்து பயங்கரமாக ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாங்க. அதுவுமே வந்து குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். தளபதியோட ரெஃபரன்ஸை பார்க்கும்போதே தளபதியே அந்த படத்தில் நடித்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கும் இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்து அதை வந்து செட் பண்ணி நரேட் பண்ணியிருந்தார் ஆர்ஜே பாலாஜி அவர்கள். ஸோ எல்லா டீமுக்குமே, கருப்பு டீமுக்குமே, ஹோல் கருப்பு டீமுக்குமே நம்மளோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கோம்.